வணக்கமாமே. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா, தேனி மாவட்டம் கடமலைக்கொண்டு மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியம் மூலக்கடை என்ற ஒரு அற்புதமான தெய்வீகமான ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஸ்ரீ ஐயனார் கோவில் சித்திரை மாதம் உற்சவ திருவிழா ஊரோடு சேர்ந்து கொண்டாடுற உன்னதமான திருவிழா அழகாக சீர சிறப்பமாக கொண்டாடிக்கிருக்கிறாங்க. இந்த திருவிழாவுக்கு வந்து நம்ம மொத்தம் 3 பகுதியாக செலெக்ஷன் பண்ணியிருந்தோம். 3 பகுதினா முதல் நாள் வந்து நம்ம கோயிலை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து கரகாட்டம் முடிச்சுட்டு சாமியை கொண்டு வர வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 2ஆம் பகுதியை வந்து தீச்சட்டி எடுத்து பால்குடம் எடுத்து முளைப்பாரி ஊர்வலம் வந்து அடுத்து வந்து நம்ம சாமி வந்து காளி வேஷம் போட்டு ஆடி வந்தாங்க, அது வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 3ஆம் பகுதியாக வந்து டிஜே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நடந்துக்கிருக்கு. இது 3ஆம் பகுதியாக இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிருக்கிறேன். இந்த பகுதி வந்து என்னென்னா, தேனி மாவட்டத்திலே முதல் முறையாக மூலக்கடையில் டிஜே ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு பேரை வச்சு அங்கேருந்து வந்து அவங்க வந்து அந்த ஸ்ரீ லட்சுமி ஆடியோஸ் மூலயமா வந்து டிஜே ப்ரோக்ராம்னு சொல்லி அவங்க வந்து என்ன வச்சாங்கன்னா, ஒரு டவர் மாதிரி கட்டி லைட்டை போட்டு அழகாக வந்து டான்ஸ் பண்ண விட்டாங்க. முதல் நாள் கரகாட்டத்தோடு சரி, 2ஆம் நாள் நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. சாமியை கொண்டு வந்து முளைப்பாரி வச்சுட்டு அந்த அம்மன் ஆசை முடிஞ்சு வச்சுக்க அவங்க எல்லாருமே இப்போ கிராமத்தோடு வந்து இந்த டிஜே ப்ரோக்ராம் போகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து ரூல்ஸ் என்னென்னா, அவங்க வந்து பாட்டு போடுவாங்க, டிஜே வந்து பாட்டு போடுவாங்க. அவங்க என்ன பாட்டு போடுறாங்களோ அந்த பாட்டுக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஆடிக்கலாம். நீ அந்த பாட்டு மாற்று இந்த பாட்டு மாற்றுன்னு சொல்ல முடியாது. சூப்பராக ஆடிக்கலாம், வச்சுக்கலாம். இதுதான் கிராமத்தோட ரூல்ஸு. அந்த ரூல்ஸை ஏற்று கிராமத்துலேருந்து ஒரு கயரை கட்டினாங்க. கயத்துக்கு கிழக்கு புறம் ஆண்களும் கயத்துக்கு மேற்கு புறம் பெண்களும் ஆடிக்கலாம். அவங்க வயசுக்கு தகுந்த ஆடிக்கலாம். இப்போ சின்ன பசங்களாக இருந்தால் அவங்க பசங்களோட சேர்ந்து ஒரு ஆட்டம், ஒரு 20 to 30 வயசுக்குள்ளே ஒரு ஆட்டம், 30 வயசுக்கு 40 வயசுக்குள்ள ஒரு ஆட்டம், 40 50 60 வயசுக்குள்ள ஒரு ஆட்டம். ஆனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எந்த ஒரு கெத்தும் இல்லாமல் அருமையாக ஆடி குழந்தையாக இது பண்ண ஒரே ஊர் தேனி மாவட்டத்தில் மூலக்கடை அடிச்சுக்கிற முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக பிறக்க முடியாங்க. இந்த பாருங்கள், குழந்தைகள் சின்ன பிள்ளையானா கூட அந்த பிள்ளை சோட்டுக்கு தகுந்த பிள்ளைகளத்தையும் கூட்டு வந்து ஆடுதலை தவிர சூப்பராக ஆடிச்சுக்க. என்ன ஒன்று, டிஜே ப்ரோக்ராம் சொல்லி இது செம்ம ப்ரோக்ராமுங்க. 2ஆவது நாள் நிகழ்ச்சி வந்து இளந்தாரி ஆடுறாங்க பாடுறாங்க இப்படிலாம் இல்லை. இதில் ஒரு ரூல்ஸ் என்ன போட்டுருந்தாங்கன்னா, முளைப்பாரி ஊர்வலம் வரும்போது மறித்து நின்று ஆடக்கூடாது. வரிசையாக முளைப்பாரியை தூக்கிட்டு வரிசையாக அவங்க போயிடணும். அதுக்கு அடுத்து ஊர், ஏன்னா மூலக்கல்ல வந்து எப்படின்னா, அந்த முளைப்பாரி தூக்கி தன்னான அடித்து முளைப்பாரியை தூக்கிட்டாங்கன்னா ஊர் தெருவிடாமல் போகிறாங்க. போய் வர்றதுனால ரொம்ப நேரம் ஆயிடுது அப்படின்றக்காக உங்களுக்காக 2ஆவது நாள் நிகழ்ச்சியை வந்து வேறு எந்த நிகழ்ச்சியும் போடலை. இந்த டிஜே ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் இருக்காங்க, இவங்க தான் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க. இவங்க மூலயமா ஆடியோ போடுறாங்க. அவங்க போட்ட பாட்டுக்கு தகுந்த ஆட்டம் சுமார் 10:45 வரைக்கும் இந்த டிஜே ப்ரோக்ராம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியுமே நடந்துச்சு. அவங்க பாட்டு போட்டாங்க. கயிறுக்கு கிழக்கு பக்கம் ஆம்பளையாலும் கயிறுக்கு மேற்கு பக்கம் பொம்பளையாலும் சூப்பராக செம்மையாக ஆடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து புதுசாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மதுரை லட்சுமி ஆடியோஸ் பாட்டை போட்டு நொறுக்கிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த வட்டம் ரொம்ப அதாவது இந்த ஏரியாவில் அருமையான ஆடியோஸ், ஒரு இரைச்சல் எதுவுமே இல்லாமல் ஒரு அருமையான ஆடியோவை தந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு நல்ல பாடல்களையும் நமக்கு எட்டாத அடி ட்ரிபிளும் கொடுத்தாங்க. செம்மை. உங்களுக்கு வந்து வணக்கம் அம்மு யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த பாட்டை ஏப்பா நீ போட்டு விடலாம்ல, நீ ஏன் பேசிக்கிட்டே இருக்கிற, நீ பேசுகிறத நிப்பாட்டிட்டு நீ பாட்டு பாடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சிலர் கேட்கலாம். எனக்கும் அதுதான் ஆசை. ஆனால் யூடியூப் தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்காரந்து கொண்டும் நம்மளாக வீடியோ எடுத்ததாக இருக்கணும். அடுத்தவங்க எடுத்து போட்ட வீடியோ எடுத்து போடக்கூடாது. அடுத்தவங்க படித்த பாட்டுக்கிட்டு எடுத்து உள்ளே போட்டு படித்தா யூடியூப் தரப்புல வந்து அது காப்பிரைட் ஆகிரும். அதாவது எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கும் பிரச்சனை, காப்பிரைட் ஆகிரும். அதனால் வந்து அந்த வீடியோ பிரயோசனம்லாம் போயிடும்னுக்காக நான் சொல்லிக்கிற ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் தயவு செய்து என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுத்தே ஆகணும், வழியே இல்லை.
நான் என்னத்தையும் சொல்ல முடியாமல் ஒரு சில வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு உழண்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேறு மாற்றமே இல்லை. வாங்க மறுபடியும் அடுத்து என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்றது அப்படியே பார்ப்போம். அந்த டிஜே ப்ரோக்ராம் முடிச்சவருக்கு மறுநாள் காலையில் சாமியை தூக்கிட்டு வந்து முளைப்பாரி கலக்கிற நிகழ்ச்சி நடக்க போகுது. இந்த பாருங்கள், இது வந்து முளைப்பாரி கலக்கிறதுக்கு நான் காலையில் வந்தோன்னு எடுத்தது எங்கள் அண்ணன் இந்த ஊருக்கு ப்ரெசண்ட்டாக இருந்தவர். அவரை எந்த அளவுக்கு இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, சுமார் 10-15 ஆண்டுகளாக வந்து மூலக்கடையில் முளைப்பாரி தூக்கும்போது மஞ்சளை தவிர எந்த இதுவுமே ஆடக்கூடாதான். அது கிராமத்துலேருந்து போட்ட கண்டிஷன். மஞ்சளை தவிர வேறு சாக்கடை தண்ணி அடிப்பறேன், சொட்டு நீர் அடிக்கிறேன், முட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கிராமத்தின் மூலம் வன்மையாக தண்டிப்பாங்களாம். அதுக்கு வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் அதுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்களாம். கிராமத்தில் அப்படி வருது. இது எப்படி எனக்கு தெரியும்னா, நான் போய் நின்றுருக்கப்போ இப்போ மைக்கில் சொன்னாங்க, அதாவது நம்ம ஒரு 10-15 வருஷமாக இது அப்படி கடைப்பிடிச்சி வரோம். இந்த கடைப்பிடிப்பு வந்து எக்காரணத்துக்கு யாராக இருந்தாலும் இதை நீங்கள் மீறக்கூடாது. மீறினா கிராமத்தில் வந்து உங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். மூஞ்சி வந்து மஞ்சள் இல்லாத மூஞ்சியே இருக்காது. அந்த அளவுக்கு முகத்தை வந்து மஞ்சளாக அழகாக வாங்கி மாமி மச்சனிங்க நல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஃபுல்லாக தடவி அழகாக ஆடி பாடி ஊர்வலம் சுற்றி பந்தலுக்கு வந்துட்டாங்க. இந்த பந்தலுக்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணால் மறுபடியும் அந்த ஐயனாரப்பன் கோயிலுக்குள்ள மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு மறுபடியும் ஊர்வலம் சுற்றி அந்தாண்ட இவங்க 8 மணிக்கு ஆரம்பித்த முளைப்பாரிங்க கரெக்டாக 11:45 தாங்க கொண்டு வந்து கரைச்சாங்க. அதுக்கு இந்த தண்டிக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இதுக்கு இடையில வந்து நீ ஆம்பளை போய் ஆடுற, நீ பொம்பளை போய் ஆடுற அப்படின்னு கிராமத்தில் எதுவுமே சொல்கிறதில்ல. நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஆடுங்க, பாடுங்க, சிரிங்க, சந்தோஷம் பாருங்கள், சண்டை சத்தம் பிடிக்காதீங்க. இது மட்டும்தான் கிராமத்தோடது. எக்காரணத்தை கொண்டு யாருனாலே எந்த ப்ரோக்ராமும் கேன்சல் ஆகிடக்கூடாது. அது வந்து கிராமத்தோட மூலக்கடை கிராமத்தோட கட்டுக்கோப்பு. ஒரு நாள் இந்த ப்ரோக்ராம் முடிச்சுடா கேன்சல் ஆச்சுன்ற வார்த்தை வரக்கூடாது அப்படின்றது நல்லா இருக்குங்க. ஆனால் ஊர் வந்து ஒரு குடும்பமாகவே ஒத்துழைப்பு பண்ணுறாங்க, நல்லாவே பண்ணுறாங்க, நல்லாவே இது பண்ணுறாங்க. எந்த ஒரு அராஜகமும் இல்லை, அட்டிலியும் கிடையாது. அழகாக சூப்பராக பண்ணுறாங்க. எல்லாமே சாதுவாக இருக்காங்க, சூப்பராக. என்ன ஒன்று சொல்லு போச்சு நல்லா கேட்குறாங்க. பெரியவங்க சொன்னால் அடுத்து போயிடுறாங்க. கேட்கலையா ஒரு அமுக்குன்னா அரம்பலாம் போயிடுறாங்க. மறுபடியும் அவங்கள்ட்ட சண்டை குடிக்கிற ஐடியா அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஒரு ஆள் சொல்லி கேட்கலாம், இன்னொரு ஆள் வந்து சொல்கிறாங்க, கேட்கலாம், ஒரு அமுக்கு ஓடுறான்னு பற்றி விட்றாங்க. கரெக்டாக அந்த வேலை அங்கங்கே நடக்குது. இவங்கெல்லாம் பாட்டியை எங்கள் பாட்டி ஏப்பா எங்கெல்லாம் வீடியோ எடுத்து போட மாட்டேன்னு கேட்டாங்க. எங்கள் ஆத்தால் எடுத்து போடணும் ஆசை, அதனால் வந்து எங்கள் ஆத்தால் எடுத்து படிக்க. இவர் எங்கள் மாமன் நல்லா வீடியோ எடுத்துக்கிருந்தேன். வந்து அவரால் எவ்வளோ மஞ்சள் தடணுமோ தடவி நல்லா சட்டையாக வீட்டில் போய் போல வர்றதுக்கு ரெடி விட்டார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்குற கண்கொள்ளா காட்சியில் வந்து எல்லார் மூஞ்சிலும் தலையிலையும் மஞ்சள் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். மஞ்சள் வந்து அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். அவ்வளோ ஆட்டம் பாட்டத்தோடு இப்போ ஐயனார் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்காங்க. அதனால் பக்தர்கள் கூட நின்றுருக்காங்க. வரந்தனைக்கு அதே மாதிரி கொட்டுக்காரலால் உண்மையிலேயே பாவம், சரியான அடி, சரியான கொட்டுக்கார கொட்டு வந்திருக்காங்க. அவங்களும் அடிக்கிறதுக்கு கவலைப்படலை, இவங்களும் ஆடுறதுக்கு வருத்தப்படலை. எல்லாம் மறந்து குழந்தையாகவே மாறி அழகாக டான்ஸ் ஆடி சந்தோஷமாக ஆடி பாடி, நீ பணக்காரே நான் ஏழை, நான் கெத்தானவே நீ அப்பனாடிடா அப்படின்ற எண்ணம் இந்த மூலக்கடலை இல்லை. நீங்கள் வீடியோ எடுக்கும்போதே பார்த்துருப்பீங்க. அந்த ஊர் ஐயனாரப்பன் பூராமே மாடி வீடு வச்சுருக்காரு, எல்லாத்தையுமே நல்லாத்தையும் வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு இவங்க இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒன்றா நல்லா சந்தோஷம் சிரித்து பேசுகிறாங்க. இப்போ ஒரு சிலர் இருக்கிறான், ஏய் என் பணக்காரண்டா இவங்கள பேசக்கூடாதா, ஏய் அப்புறம் இவங்கள பேசக்கூடாது, அப்படி இல்லைங்க. அவங்க எல்லாமே சாதுவாக சூப்பராக நல்லா சந்தோஷமாக பேசி ஆடி பாடி விளையாட்டு ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டு அழகாக வராங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், அந்த ஐயனாரப்பனை மேலே போய் சாமியை காட்டிட்டு சாமியை கும்பிட்டு விபூதி வச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஒரு சந்து வழியாக இப்போ பந்தலுக்கு போய்க்கிருக்காங்க. பந்தலை முடிச்ச சோருக்கு நேராக துருவாக வந்து அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சியாகத்தே நகர்றாங்களே தவிர வேகமாக நடக்கல. மூலக்கடையும் பெரிய ஊருங்க. அந்த மூலக்கடைக்கு அடுத்து சோளத்தம்பட்டி, முத்தாலம்பறை, அறுவடி, தாளையத்து, இங்கிட்டு சிறப்பாறை, இங்கிட்டு ஆலந்தளி, இத்தனை ஊருக்கும் தாய் கிராமம் அந்த ஊர்.
பெரிய ஊர். அந்த காலத்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து சொன்னேன் எல்லாத்துக்கும் இந்த ஊர் மூலக்கடை பெரிய ஊர். பெரிய பொருள் வாங்குறாருந்தால் இங்கே வந்து வாங்குவோம், மூலக்கடலை வாங்குவோம். மூலக்கடை இல்லாட்டி கடம்பலம் மயில் ஊராட்சி முடியாது, கடம்பலம் மயிலத்துக்கு வந்து மேடம் வரைக்கும் வந்து வாங்குவாங்க. அப்படியேப்பட்ட ஊர், சிறப்பு மிக்க ஊர், சூப்பரான ஊர். அனைத்து ஜாதியமான இருந்தாலும் அனைத்து ஜாதியினர் இருந்தால் கூட ஒற்றுமையாக உன்னதமாக தள்ளி வைக்காமல் ஒன்று சேர்ந்து கொண்டு போகிற ஊர் மூலக்கடை. ஏன்னா இவ்வளோ அழுத்தமாக ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறது வைக்கிறது வனப்பது. அதே மாதிரி நாள் வீடியோ எடுத்து போடும்போது நம்மளை யாருக்கும் தெரியாதுன்னு பார்த்தோம். 2வது நாள் கிளைய விசாரிச்சிட்டாங்க, இது யார் மையா அப்படின்னு, வாக்கியாப்பார போஸ் மையா அப்படின்னு சொல்லி, சரி நம்ம மாமன் மச்சினி அண்ணன் தம்பி பூரா நல்லா உறவாடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது நாள் கூட்டு போய் கரிஞ்சோறு ஊற்றுறவுக்கு மாமன் மச்சினி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட மந்திச்சனையை விட்டு ஊருக்கு போய் சுமார் ஒரு 30-35 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்து கூட மறக்காமல் இப்போ என்னை கண்டுபிடிச்சி நல்லா சந்தோஷமாக என் கூட பேசி சிரித்து வரணுன்னு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்டா நம்ம மூலக்கல்ல குடி இல்லையா, குடியிருக்காமல் போயிட்டோமோடான்ற ஒரு கவலையும் இருந்துச்சு, ஒரு வருத்தமும் இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா உறவுகளை நான் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. சின்ன வயசில் நான் பார்த்து கொள்ள நாளாக கேட்டு பார்க்காதவங்களாம் நல்லா பார்த்தாங்க, பேசினாங்க. எனக்கே அடையாளம் தேட்டி கூப்பிட்டு வந்து இந்த அடையாளப்படுத்தி ஆண்டா நம்ம 2 பேரும் விளாண்டமில்ல அப்படி கூட சொன்னாங்க, வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு உறவை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஃபோன் போட்டு அழைச்ச அந்த அக்காவுக்கும், அப்புறம் ஒரு அண்ணன் ஒருத்தர் ஃபோன் போட்டார், கூப்பிட்டாங்க, கிராமத்துலேருந்து கூப்பிட்டாங்க, வாப்பா வீடியோ எடுக்க வாப்பா. நாங்கள் இந்த வீடியோ எடுத்து இந்த உலகெல்லாம் அந்த ஐயனாரப்பன் புகழை பரப்புறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மூலக்கடை கிராம பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு ஊரில் இப்படி வீடியோ எடுத்து போட்டு சாமியை இது பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அந்த நைட்டு காளி வேஷம் ஆடி வரும்போது நான் நாரணாவரத்துக்கு போய் அங்கே போய் சாமிகிட்ட சொன்னேன், சாமி இந்த மாதிரி நான் உங்கள் வீடியோ எடுத்து போடலாமா, எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா நான் வீடியோ எடுத்து போகிறேன். எனக்கு காளி ஆட்டம் ஆடுறது வந்து அது பெரிய விஷயம், அதை பற்றி எடுத்து போடக்கூடாதுன்ற விஷயம் எனக்கு தெரியலை. அதனால் கேட்டேன். அவங்க உத்தரவு கொடுத்தா பிறகு அவங்க சாவா கடிக்கிறது ஊருக்குள்ளே வந்து ஆடுற வீடியோ எடுத்து போட்டேன். ஏன்னா சாமி விஷயத்தில் வந்து விளையாடக்கூடாதுல, அதுக்காக வந்து இது ஒன்றும் அந்த ஊர்வலம் சுற்றி வந்து சாமியை கொண்டு வந்து அந்த ஊர் அவுட்டரில் ஒரு கிணறு இருக்குங்க, அந்த கிணத்துலதான் சாமியை கரைக்க போனாங்க. வந்து பத்தி சூடம் பொருத்தி வச்சு அழகாக சாமியை வந்து கரைக்க வந்தாங்க. சாமியை கரைச்சவருக்கு முன்னாடியே வந்து சின்ன ஒரு 7 முளைப்பாரி போட்டிருக்காங்க. அந்த 7 முளைப்பாரியை ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு கிணத்துக்குள்ளே போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு 2வது தாங்க இந்த சாமியை அப்புறம் கரைச்சிட்டு அதுக்கு அடுத்து முளைப்பாரி கரகத்தை கலைக்க முளைப்பாரி கறக்கிறாங்க. முளைப்பாரி கரகத்தை கலக்கிட்டு வந்துட்டு ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆட்டம் போடுறாங்க. ஆட்டம் போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. சாயந்தரம் வந்து ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி இருக்குது. அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியோட மூலக்கரையில் 3வது பாட்டு பொங்கல் முடியுது. அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள், சிறப்பாக எப்படி இருக்குவாங்க. அதே மாதிரி பாருங்கள், அந்த முளைப்பாரி தூக்கி போகிறக்கு வைக்கிறது வந்து நச்சு பூச்சி டாண்டு அப்படி இப்படின்னு இல்லாமல் கரெக்டாக ஒரு கோரியாக நிற்கிறாங்களா, அப்படியே அழகாக வாங்கி போட்டு அவங்க போட சொன்னாத்தையும் போடுவாங்க, இல்லாட்டி போட மாட்டாங்க. அது இது பண்ணுறது கூட பயந்து பக்குவமாக அப்படி எரியுறாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் சின்ன வயசில் பார்த்துட்டு வந்து மீண்டும் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப கிராமத்துக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு சிலர் வர முடியாமல் இருக்கலாம், வெளியில் ஊரில் இருக்கலாம், வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், ஸ்டேட்டு சென்ட்ரல் கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து உங்கள் உறவுக்காரங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவங்க எங்கே இருந்தாலும் ஐயா வணக்கம் மாமு அப்படின்னு யூடியூப்னு சொன்னீங்கன்னா, வணக்கம் மாமு அவங்க தட்டுனாங்கன்னா எழுதுனாங்கன்னா போதும், என் வீடியோ வந்து அவங்க கைக்கு போயிடும். நீங்கள் அனுப்பணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ஃபோன் போன்று மட்டும் வணக்கம் மாமா யூடியூப் சேனலில் நான் மூலக்கடை ஐயனார் கோயில் உற்சவ திருவிழா நிகழ்ச்சியை போட்டுட்ருக்காங்கப்பா, நீங்கள் பாருங்கப்பாண்ணா. இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு யார் எப்படி இருக்காங்க அப்படின்றத
நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ என்றைக்கும் அழிக்கப்படாத வீடியோ, நீங்கள் காலத்துக்கும் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஆத்தா முளைப்பாரி வந்து ஐயனாரப்பன் முளைப்பாரி வந்து கலக்கியிருக்காங்க. பூரா அப்படியே செட்டை சூப்பராக கலக்கியிருக்காங்க. முளைப்பாரி கலக்கி முடித்தாச்சு. வாங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். ஏன்டா நிகழ்ச்சிக்குள்ளே போட்டால் பிறகு கூட நீ பாட்டு படிக்க மாட்டியா, நீ தான் பேசுவான்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். கண்டிப்பாக நான் தான் பேசுவேன். நான் பேசுவேன், இங்கே கேட்கணும். வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக வந்து இதுக்கு என்ன காரணம் நினச்சா, இதுக்கு வந்து அவங்க வந்து யூடியூப் தரப்பு வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க. அதனால் வந்து கடைசி வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கங்க. அப்படியே வந்தேங்க. வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்க வரும்போது அது என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே வந்து உள்ள இடம் கிடைக்கல. ஏன்னா அங்கே ஆலந்தேரி வழக்கில் இது போட்டிருக்காங்க. அங்கேருந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு வரைக்குமே கூட்டம் கூட குறையான கூட்டம். ஒரு எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது. அவ்வளவு ஆளுக வந்து வரிசையில் உட்காந்துருக்காங்க. 3 பக்கம் உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து எச்சாய உட்காந்துருக்காங்க. காரணம் என்னென்னா, கடல் போல் காட்சி அளிச்சிச்சு. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன், எம்புட்டு ஆளுக அப்படின்ட்டு. அந்தளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீ லட்சுமி ஆடியோஸ் மூலமாக தான் இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சி கொண்டு வந்தாங்க. ஆடலும் பாடல அவங்க பேர் தெரியாது, ஆனால் சூப்பர் ஆட்டக்காரங்க. நல்லா ஸ்லோவாக சூப்பராக நல்லா ஆடினாங்க. பாருங்கள், அந்த ஆடலும் பாடலாம் பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. அந்த டிஜே ப்ரோக்ராம் இதிலே போட்டதுனால ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு. ஏன்னா பாருங்கள், நம்ம எந்த இதில் இருந்தாலும் எந்த நாட்டிலேருந்து வந்து பார்த்து வச்சுருந்தா கூட நிகழ்ச்சியை பார்த்து எல்லோரும் ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து பேசும்போது அது ஒரு தனியாக சுகம். அது வந்து அந்த சுகத்தை அனுபவிச்சவங்க மட்டும்தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு. ஏன்னா ஒரு ஊருக்காரங்களை ஒரு இடத்துல பார்த்து பேசி உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து போய் பார்த்து பேசுகிற அனுபவம் வந்து அது பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆடலும் பாடல் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பு நடந்துச்சு. எந்த சூழ்நிலையும் ஆடலும் பாடல் ஆடுறவங்களுக்கு எந்த இடைஞ்சலோ எந்த கரைச்சல் எதுவுமே கிடையாது. அற்புதமாக அழகாக ஆடினாங்க. அதுக்கு வந்து அழகாக கிராம பொதுமக்கள் ஒத்துழைச்சாங்க. ரொம்ப அம்சமாக வந்துச்சு, அழகாக இருந்துச்சு, சீரும் சிறப்புமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் வந்து அருமையாக இருந்துச்சு. நான் ஒரு 5-6 பாட்டு எடுத்து போகலாம்னு பார்த்தேன். எனக்கு டைம் இல்லை. பத்தாக்கரைக்கு எனக்கு நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க அந்த இடத்துல, அந்த இடத்துல. ஏன்னா போய் நிலத்துக்கு தம்பின்ற, ஆனால் வையம் எடுக்காங்க. அது அந்தளவுக்கு பரவாயில்லை. போடா சாமி அப்படின்னு சொல்லாமல் தம்பி போயா அப்படின்னாங்க. ரைட்ரா சாமி, இதே மாதிரி அதோட கிளம்பிடலாம்டா அப்படின்ட்டு சரின்னுட்டு அப்படியே வந்துட்டேன். இல்லாட்டி எல்லா வீடியோ வந்திருந்தா எடுத்து போட்டு உட்காந்து ஃபுல் வீடியோவை எடுத்து போட்டிருப்பேன். பரவாயில்ல, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து வந்து வணக்கம் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வீடியோவோ ஒரு சில வீடியோவை நான் அப்லோட் பண்ணி போடுறேன் பார்க்குறேன். அடுத்து வந்து நான் வந்து நல்ல வீடியோ எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், இது வந்து ஒரு இடத்து நின்றவங்க, இவங்க ஊரை உக்காந்தவங்க. இதிலேருந்து அந்த ஜூம் பண்ணி வரேன் பாருங்கள். எம்புட்டு ஆளுவாக இருக்குது. முன்னாடி இறந்தாரி பாசம் உட்காந்துருக்காங்க. அது பூரா அங்கே பாருங்கள், அந்த வேலையும் தெரியுது. பூராமே ஆளுங்க. அங்கேருந்து அங்கே வரைக்கும் கணக்கில்லாத கூட்டம். தாங்க முடியாது. பாருங்கள், ஜூம் பண்ணிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ கூட்டம், பயங்கரமான கூட்டம். வணக்கம் மூலக்கல்லிருந்தே.